ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்னன்னா காலைல ஏஞ்சி கொல்லிக்கு போக முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொல்லியில வெண்டைக்காய் பறிக்கிறது கிடையாது. அப்படியே காலைல ஏஞ்சி செம்பருத்தி பூ இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருந்தது. பக்கத்து வீட்டுல பறிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ சாமிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது காலைல ஏஞ்ச உடனே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தமிழ் தான் படிச்சேன். தமிழ் திருக்குறள் படிச்சுட்டு அப்படியே நம்ம தோட்டத்துக்கா வந்த பிறகு இங்க வாழை மரம் கொலை தள்ளிக்குது. பூ இப்ப பறிச்சுட்டாங்க. பழம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு மாசம் 1.5 மாசம் ஆகும் இது பழுக்கிறதுக்கு. நேத்து மழை பெஞ்சதுனால எல்லாத்துக்கும் தண்ணி அப்படியே விட்டாச்சு. இங்க இருக்கிற வாழை மரமும் அங்க இருக்கிற கொய்யா மரம், அப்புறம் சப்போட்டா, எலுமிச்சம், இது எல்லாத்துக்கும் தண்ணி விட்டாச்சு மக்களே. நாம போய் அதை பார்ப்போம் வாங்க மக்களே. பக்கத்து வீட்டுல அண்ணன் நிறைய கண்ணு வச்சிருக்காரு. இது சவுக்க, இது சவுக்க கண்ணு. அப்புறம் கொய்யா கண்ணு 2 இருக்குது. அப்புறம் மாங்கன்னு தான் கொஞ்சம் நிறைய இருக்குது. மாங்கன்னு அதான் இருக்குது மக்களே. வாங்க நம்ம கார்டனை விசிட் பண்ணுவோம். எங்களுக்கு இதுதான் கார்டன், உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. எங்க கார்டன் மாங்காய் மரம் இப்பதான் வச்சோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் வச்சோம். இது சப்போட்டால ஒரே ஒரு காய் மட்டும் விட்டுக்குது. பாருங்க மக்களே, இதை காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க மக்களே, ஒரே ஒரு காய் தான் விட்டுக்குது. அதுக்கடுத்து எலும்பிச்சம்பழம் தண்ணி இல்லாம ரொம்ப நாள் வாடி இருந்தது. இப்பதான் தண்ணி மழை பெஞ்சதுனால அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி விட்ட மாதிரி ஆச்சு. 2 மாங்கன்னு இருக்குது. மாங்கன்னு இது நாவற்பழம். இது ஹைபிரிட் தான். வாங்க மக்களே, அப்புறம் சாப்பிட்டு நம்ம படிக்கிறத பார்க்கலாம். திருக்குறள் படிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். மணி 10 ஆகுது. சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மரபு தொடரை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறேன். மரபு தொடர்னா ஒன்றும் இல்லை. இப்போ அள்ளி குவித்தல்னா நிறைய சம்பாதித்தல். ஒரு அடைமொழி மாதிரி பேர் வச்சு சொல்றது தான் மரபு தொடரோட பொருளறிதலே. இப்போ அடி உரைத்தல்னா வழிபடுதல், ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று, அந்த மாதிரி. ஆறப்போடுதல்னா காலம் எடுத்துக்கொள்ளல், ஆசை வார்த்தைனா ஒரு ஏமாற்று பேச்சு, ஆட்கொள்ளல்னா அடிமை கொள்ளல். இந்த மாதிரி மரபு தொடர் நம்ம படிக்கணும். காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இந்த மாதிரி மரபு தொடரை படிச்சா இது ஒரு கொஸ்டின் வந்தா வரும் மக்களே. அடியற்ற மரம் போல, கணவன் இறந்த செய்தியை கேட்ட கண்ணகி அடியற்ற மரம் போல சாய்ந்தாள். இது ஒண்ணு. 1000 காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்குரிய பயிர். எடுப்பார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனை இன்றி செல்பவர். இந்த மாதிரி உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடா உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்தது நம்ம சாப்பிட்டு என்னான்னு பார்ப்போம் மக்களே. என்ன சாப்பாடுமா? தோசை தான். தொட்டுக்க தோசைக்கு தொட்டுக்க நேற்று வச்ச நைட்டு கறி குழம்பு இருந்ததுல, கொஞ்சம் சிக்கன் தொட்டு. ஆமா, காலைல சட்னி எதுவும் அரைக்கலையா? தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். அது தேங்காய் சட்னி இருக்குது, சிக்கன் தொக்கும் இருக்குது. சரிம்மா, சரி தொட்டுக்கிட்டோம். சரி சரி. இன்னைக்கு வெண்டைக்காய் உடைக்கிறது கிடையாது போல. ஆமா, நாளைக்கு ஒன்னோட்டு ஒரு நாள் தானே. நேத்து எவ்வளவு போச்சு? இன்னும் வரலையா பில்லு? வரல. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல காலை சாப்பாடு. தொட்டுக்கு சிக்கன் கிரேவியாமா? நேத்து மீந்தது தான். நேத்து மீந்தது. சரி சரி. தேங்காய் சட்னி. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது சாப்பிட்டு நம்ம படிப்போமா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பாப்போமா ஃப்ரெண்ட்ஸ். மா, என்னப்பா? என்ன சாப்பாடுமா? சாதம். நேத்து வச்ச சாம்பாரு பழைய சாம்பார் தான். அப்புறம் நேத்து சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்பா வாங்கிட்டு வந்ததுல அது அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன். இது தொக்கா? வறுவலா? நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் இருக்குது. வீடியோ எடிட் பண்ணிட்டு
ஹிட்னு ஒரு 3ன்னு ஒரு மூவி இருக்குது. அதை பார்த்துட்டு நைட்டு பாப்போம் மக்களே. சாயந்தரம் கொல்லிக்கு காலைல போக முடியல, சாயந்தரம் வேணா கொல்லிக்கு போக முடிஞ்சா போறோம். போயிட்டு எதனா வேலை இருக்குதான்னு பாக்குறேன் மக்களே. அடுத்த ஷெட்யூல்ல பாப்போம் மக்களே. என்ன பண்றா? மருந்து அடிக்கிறேன் வெண்டைக்காய்க்கு. வெண்டைக்காய் ரொம்ப பூச்சா இருக்குதா? நோயோ வந்துருச்சு. என்னென்ன மருந்து குத்துக்கிறாங்க? இது வந்து சல்பர். வெண்டைக்காய் நல்லா இருக்குது, ஒடிக்கிறதுக்கு படுக்கணும். இந்த மருந்து சல்பர் ஒன்று கொடுத்தாங்க. அக்ரிகல் தானே வாங்கி வந்தீங்க? யாரு சல்பர் தனியா அடிக்கணும்னு எழுதிக்கிறாரு. தனியா அடிக்கணுமாமா? 2வது வாட்டி வரணுமாப்பா? அது தனியாவா சல்பர்? இது எதுக்கு? நோய் காயிற மாதிரி இருக்குது அவனோட. ஆமா. அந்த அரவ வேலையை செய்யக்கூடாது. கிச்சன் ஒண்ணும் இல்ல சொல்லு. இங்க இயற்கையெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. கலர் கலரா இருக்குது. எப்படி அடிக்க போறது? நல்லா அதை உதறு. 2 அடிக்கணும், ஓடக்கூடாது. கையை நல்லா கழுவிட்டு போகும்போது. இது பாருக்கியா அது நான் ஒற்றை பசையா? ஹைட் இருக்குது. ஆள் மாரி இருக்கும். பால் பசும்பால். பசும்பால் ஃபுல்லா இது மருந்து. மக்களே நம்ம இங்க எதுவும் இயற்கையெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது. அப்படி பண்ணனா நாங்க தலையில துண்டு போட்டு வேண்டியதுதான். இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த பூச்சிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிறாங்க. அக்ரிகையில கேட்டுதான் வாங்கி வந்திருக்கோம். சரிங்க மக்களே, நம்ம அடிக்கும் போது மக்களே, நம்ம போட்ட கரும்புல வந்து முன்னா நேத்து பெஞ்ச மழையில கொல்லி ஃபுல்லா தண்ணி நின்னு ஒரு சில பகுதியெல்லாம் முளைக்கவே இல்லை மக்களே. பாருங்க மக்களே, இது திருப்பி நாங்க கண்ணு வாங்கியாந்தான் நடணும். புல்லா போட முடியாது. புல்லு போட்டோன்னா புல்லுலாம் இனிமேட்டு வாய்ப்பே இல்லை, போடவே முடியாது. கண்ணாதான் வாங்கியாந்து நடணும். கண்ணு 3 ரூபாயோ 4 ரூபாயோ ஏதோ சொல்றாங்க கரும்பு கண்ணு. போய் வாங்கியாந்து வரணும். தண்ணி எங்களுக்கு எப்ப மழை வேணும்னு நினைக்கிறோமோ அப்ப பெய்யாது, எப்ப வேணான்னு நினைக்கிறோமோ அப்ப பெய்யுது. இது மாதிரி பெஞ்சு எங்களை இந்த மாதிரி நஷ்டப்பட ஆக்கிடுது ஃப்ரெண்ட்ஸ். நன்றி மக்கள்ப்பா. என்னப்பா பண்ற? ரிவேஷ் ஓடுது. லைனை மாத்தி கொடுக்கணும். லைனை மாத்தி கொடுக்கணும். ரிபேஷ்னா என்ன அர்த்தம்? ரிவேஷ்னா ஓடுறா தண்ணி தோக்காது. தண்ணி எவ்வளவு வராதா? சரி சரி. இப்ப லைனை மாத்தி கொடுக்கணும். இதை எடுத்து இது எடுத்து எதனா ஒண்ணு மாத்தி கொடுக்கணும். இதுல தவிர்த்துட்டு ரிவேஷ் ஓடுது. தண்ணி கம்மியா ஊத்தும், கம்மியா ஊத்தும்.
எந்த ஒயர் எதில் கொடுங்கண்ணா? மஞ்சள் கலர் ஒயர் இந்தாண்ட சைட்ல இருந்து போடுங்கண்ணா. அது மாத்தி கொடு. ரெட்ட வந்து முன்னாடி கொடு. இல்ல இல்ல நீ ரெட்ட திருப்பி அதிலே சேர்க்கறா. மக்களே இவ ஒரு பக்கத்துல இருக்கிற என்டர்டைனர் இவா. முத்தம் கூட நைட்டு சாப்பாடு என்னதுமா? தோசை. தொட்டுக்கை? தோசை. தோசை அம்மா தோசை. அம்மா சுட்ட தோசை. தொட்டுக்க? தொட்டுக்க வந்து தூள் இருக்கு, புதினா சட்னி இருக்கு, சிக்கன் கிரேவி ஒன்று இருக்குது. சரிம்மா. மதியம் செஞ்சது ஒரு ஆஃப் ஆயில் கேட்டேன், ஊத்தி தரேன் லாஸ்டா ஃபைனலா. சரிம்மா. டின்னர் ஒண்ணுது. வாங்க மக்களே, நம்ம சாப்பிட்டு நாளைய விலாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் மக்களே. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.